ஹே ஃபுட்டீஸ், செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அல்டிமேட் மசாலாவோட நல்ல ஒரு திக்கான போட்டி கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 30 கிராம்ஸ் கடலைப்பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் காமிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலரும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் மாறி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கருகிராமல் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 30 மினிட்ஸ்க்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியை இருத்துட்டு அந்த பருப்பையும் குடலையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். குடல் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் 3 விசில், லோ ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்கிற சமயத்திலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குடல் வந்துட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இதில் உள்ள ஃபேட் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது அப்படியே தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் வேக வச்ச குடலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதி வர வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். கவுச்சி வாசம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியான குடல் கிரேவி ரெடி. குடல் வந்துட்டு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.